ஹாய், நான் தான் வெங்கடேஷ். வெல்கம் டு ஈட் வித் மீ. இந்த சீரீஸில் வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீரீஸில் என்ன பண்ணுவேன்னா, லைக் ரேண்டம் டேஸில் ரேண்டம் ஹோட்டல்ஸ்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி, கடைசி ரேண்டம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணல, ரேண்டம் ஹோட்டல்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் ஆன் மை பிளேட், ஒரு அசாமி ஃபுட் டிஷ் பேர் வந்து போர்க் வித் டில் தாலி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து எது போர்க்குன்னா என்னென்னு தெரியும் எனக்கு, ஆனால் டில் எனக்கு என்னென்னு தெரியல. ஸோ ரைஸு, கொஞ்சம் போர்க் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், உருளைக்கிழங்கு, இந்த சட்னி ரொம்ப ஒரு மாதிரி காட்டடிக்கிற மாதிரி இருக்க ஒரு சட்னி. அப்புறம் ஒரு சாம்பார், ரைஸ், அதெல்லாம் போக்கையில் காட்டுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் see that. ஸோ ஐம் கோயிங் டு ஈட், ஜாயின் வித் மீ. கடை பேர் பார்த்துக்கோங்க, அசாம் ஆன் மை பிளேட். இதோ பில் இருக்குது, 500 ஆச்சு இதுக்கு. தென் இது வந்து போர்க்கு, உருளைக்கிழங்கு. போர்க்னா பண்ணிக்கிறீங்க, டோன்ட் டேக் இட் அஃபென்சிவ், ஐ வாண்ட் டு ட்ரை திஸ். தென் உருளைக்கிழங்கு, இது கிரேவி, உருளைக்கிழங்கு மசாலா. ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு சீஸ்னல் பொரியல் சொல்லலாம் வச்சு, நம்ம ஒரு பொரியல், இங்கே ஒரு சாம்பார், ரைஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயந்துருந்தால் எடுத்து வச்சுருக்கேன். தென் இதோ இங்கே இருக்கிறது சட்னி. அந்த சட்னி எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சட்னி கொஞ்சம் காண்டா இருக்குது. இதுதான் நான் இப்போ சாப்பிட போகிற ஃபுட்டு. தண்ணியும் வச்சுருக்கேன், எவ்ரி திங் இஸ் லைக் செட்டு. சாப்பிட போகிறேன். ஸோ நான் முதல்ல ஏதோ சாப்பிட்றேன். இங்கே கொஞ்சம் பருப்பு குழம்பும், அந்த இதில் இருந்த ஒரு பூசணிக்காய், கூட்டில் இருந்த ஒரு பூசணிக்காயும் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வாய் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல சாப்பிட்றேன். ஸோ சாப்பாடு வந்து இந்த ஃபுட்டு நம்பூர் பருப்பு சாம்பார் மாதிரி இல்லை. நம்பூர் பருப்பு சாம்பார் நல்லா இருந்துச்சு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்பூர் பருப்பு சாம்பார் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டிக் ஆகலை, என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து இந்த உருளைக்கிழங்கு இதை கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மைன்யூட்டாக மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. நம்பூர் டேஸ்ட்டு வரமாட்டேதுங்க அது. ஸோ இப்போ வந்து அடுத்து போர்க் ட்ரை பண்ணலாம். போர்க்கை வந்து கொஞ்சோண்டு பிச்சு, முடிஞ்ச அளவுக்கு பிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கிரேவி, அதில் இருக்கிற கிரேவியோட சேர்த்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். லெட் வி ட்ரை. ஸோ சோறோட பசஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது. அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது, பட் நாட் தட் குட் டூ. ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப அவ்வளோதான். ரிவ்யூலாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேச போகிறேன். கடைசியாக கதையை எங்கே விட்டேன், என்ன கதைன்னா, நீங்கள் போன எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ நான் லைஃப்பில் வந்து சைலண்ட்டாக பேரண்ட்ஸ் வைக்கிற ட்ரஸ்ட் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரஸ்ட்டோட பிரதிபலிப்பாக நான் எப்படி இங்கே டெல்லிக்கு வந்த அந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் லைக் ஒரேடியாக வீடியோ போகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. ஸோ அப்பப்போ இப்படி சொன்னோம்னா நீங்களும் உட்காந்து பார்ப்பீங்க வீடியோஸ்லாம் அப்படின்றதுனால. ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து அவ்வளோ ஒன்றும் ஓஹோன்னு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் நான் ஒரு டல் ஸ்டூடெண்ட்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூலில் படித்தது, மெட்ரிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். டல் ஸ்டூடெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அந்த ஸ்கூல் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் ஒன்று மாறினேன், சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அந்த ஸ்கூலுக்கு மாறினதுக்கப்புறம் தான் வந்து ஐ ரியலைஸ் தட் லைக் நம்ம டல் ஸ்டூடெண்ட் இல்லை போல், நம்ம ஒரு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் 10th அன்எக்ஸ்பெக்டட்லி நான் நல்ல மார்க்லாம் எடுத்தேன். இந்த 10th என்னோட மார்க்ஸ் வந்து 470 and 500க்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஐ வில் கெட் தட் மச், பட் அது கிடச்சிச்சு. 12th நல்லா போடு. நாங்கள் எங்கள் செட்டுக்கு தான் 11th ஃபஸ்ட் பப்ளிக் வச்சாங்க. நாங்கள் 11th பப்ளிக் வந்து உயிரை கொடுத்து படித்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் 11th மார்க் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் எங்கள் பேட்சில் நாங்கள் தான் வந்து 10th எக்ஸாம் வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் எழுதணும். ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ப்ளூ பிரிண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு பெருசாக ஸ்கூல் பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக்ன்ட்டாங்க. ஸோ வழக்கமாக எப்படி இருக்கும்னா
டுவெல்த்து 11th 12th ரெண்டுத்துலையும் படித்து எழுதுவாங்க. நாங்கள் மட்டும்தான் 11th படித்து 11th எழுதுகிறோம். 12th தான் படித்தோம். 2 புக்கு இருக்கும். அப்போ அது ரொம்ப கஷ்டம் 2 புக்கு கிளியர் பண்ணுறதுலாம். ஒரு புக்கு கிளியர் பண்ணுறதே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், முடிக்க முடியுமா முடியாதான்ட்டு. பட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப பெரிய மார்க்கில் எடுக்கல. நான் 11th நல்ல மார்க் எடுத்தேன். நல்ல மார்க்ன்றதோட நான் 11th எடுத்த மார்க்கை விட 12th எடுத்த மார்க் ரொம்ப கம்மி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில். சம் பர்சனல் ரீசன்ஸும் இருந்துச்சு. உடம்பு சரியில்லாம் போச்சு எக்ஸாம் டைமில் அப்படின்றதுனால. ஸோ இப்போ கொஞ்சம் போர்க் மீட்டையும் அந்த கிரேவிலாம் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு வாய். நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா வேணாம், நீங்கள் சாப்பிட்றவங்களுக்காக மட்டும். கறி அருமையாக இருக்குது. தென் 12th முடிஞ்சு. 12th முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் போடா போய் வேலையை படிக்க வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் டைமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணுறது ஐடியா இல்லை. நாங்கள் நான் அப்போ கஷ்டப்பட்டு 12th படித்தேன். கஷ்டப்பட்டு மேக்ஸ் பயாலஜி குரூப்லாம் எடுத்து படித்தேன்றதுனால எங்கள் வீட்டில் மை மாம் செட், ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, உனக்கு இது வேணாடா, டிகிரி வேணாம், நம்ம டிகிரி எடுக்க வேணாம். அதுதான் நான் அப்போ பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் கிடையாது. மேபி நான் டிகிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். டிகிரி கன்சிடர் பண்ணாமல் போயிட்டேன். கன்சிடர் பண்ணாமல் டிகிரிலேயே அக்ரிக்கு மட்டும் அப்ளை பண்ணோம். பட் என்னோட பயாலஜி மார்க் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்ததுனால எனக்கு அது கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ அது கிடைக்கல. தென் இதெல்லாம் என்ன பண்ணுறது, அடுத்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அப்ளைலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு எப்படியும் இந்த அக்ரி காலேஜ்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அது வரலை, கண்டிப்பாக வரணும்னு தெரியாது எனக்கு. இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் ஏதோ ஒரு காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் எனக்கு ஹெல்ப்னா அவங்க காலேஜில் சேர்த்துறதுக்காக என்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க காலேஜில் ரெக்கமெண்ட் பண்ணாமல் அவங்க ஒரு ரியாலிட்டியை சொன்னாங்க. தம்பி 5 கோர் பிரான்ச் இருக்குது, இந்த 5 கோர் பிரான்ச்சில் ஒரு பிரான்ச் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படி தான் நான் ட்ரிபிள் சூஸ் பண்ணேன். ஏன் ட்ரிபிள் சூஸ் பண்ணேன்னா இருந்த சீட் அதுக்கு தான் இருந்துச்சு. நான் 3rd ரவுண்டில் வந்தேன்னு நினைக்கிறேன். டிஎன்இ தமிழ்நாடு கவுன்சிலிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 3rd ரவுண்டில் வந்தேன். அப்போ நான் எனக்கு ஈஸியும் ட்ரிபிளையும் ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் போயிடலாம் படித்த காலேஜில். அப்போ நான் ஒரு இஃப் ஆஃப் தமிழா ஃபேனாக இருந்ததுனால ஐ சூஸ் ட்ரிபிள். ஏன்னா இஃப் ஆஃப் தமிழாவும் ட்ரிபிளி முடிச்சிருந்தான்னு எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருந்த ஆர்வத்தோடு நான் ட்ரிபிளி சூஸ் பண்ணிட்டு அந்த காலேஜுக்கு போனேன். இதோட இந்த கதையை நிறுத்திக்கலாம். நான் அடுத்து அந்த காலேஜில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு ஈட் வித் மீ சீரிஸ் சொல்லுவேன். அது வரைக்கும் இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கடைசியாக சொல்கிறேன். பாய் கிடையாது. இந்த வீடியோ கட்டு முடிச்சுட்டு இன்னொரு கட்டில் வருவேன். ஓகே, ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கையெல்லாம் கழிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்துச்சு ஃபுட் அப்படின்னா, வில் தமிழ் பீப்புள்ஸ் லைக் இட்? டெஃபினெட்லி நோ. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாப்பிட ஆரம்பிக்கும் போது லைக் ஒரு மைல்டான ஃப்ளேவர் சம்திங் ரிசம்பிளிங்ஸ் தட் அந்த நம்ம ஊர் ஃபுட் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் போக நல்லதாக போக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிகாஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஃபுட். அவ்வளோ மோசமானு கேட்டால் நோ, அவ்வளோ மோசம் மட்டமாக ரொம்ப நல்லாவே இல்லை. அப்படின்னா நம்ம நாக்குக்கு ஒத்து வரல, தமிழ்நாட்டு நாக்குக்கு ஒத்து வரலன்ற மாதிரி என் நாக்குக்கு ஒத்து வரல. ஸோ இந்த ஃபுட்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ட்ரை இட். டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணுது. மற்றபடி இந்த ஃபுட்டு சாப்பிடலாம் டிப்ரெஷன் போகுமானா கிடையாது. டிப்ரெஷன் கூட எக்ஸ்ட்ரா தான் வரும். அது மாதிரி தான் இருக்குது இந்த ஃபுட்டு. ஐம் நாட் பிளேமிங் திஸ் ஃபுட். என்னோட டேஸ்ட்டுக்கு என்னோட ஃப்ளேவர் நான் சாப்பிட்டு வளர்ந்த விதத்துக்கு இது அவ்வளோவா சூட் ஆகலை. மற்றபடி போர்க் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நாட் டிசப்பாயிண்டிங், ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணலை. மட்டனுக்கும் சிக்கனுக்கும் நடுவில் இருந்த ஒரு டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எவ்ரி திங் இஸ் குட். ஸோ டூ லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ பிகாஸ் லைக் ஐ எம் கீப் ஆன் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ சப்போர்ட் மீ. பாய்.